ஹாய் காய்ஸ், என் பேர் சையத். இது நூன் கம்ப்யூட்டர்ஸ் தமிழ் யூடியூப் சேனல். இன்னொரு வீடியோவில் உங்கள் எல்லோரும் வரவேற்கிறேன். இந்த வீடியோவில் நம்மக்கிட்ட வந்து ஒரு சாம்சங் கேலக்ஸி S22 மொபைல் வந்திருக்கு. இந்த ஃபோன் வந்து டெட்டில் வந்தது பேசிக்கலாக. பட் கஸ்டமர் என்ன சொன்னார்னா, ஒகேஷனலாக வந்து அதுவாக வந்து ஆன் ஆகுது, கொஞ்சம் நேரம் சார்ஜ் போட்டு விட்டுருந்தா அப்பப்போ ஆன் ஆகுது, அதுக்கப்புறமா சுத்தமாக டெட் ஆகிடுது அப்படின்னு சொல்லியிருந்தாரு. நாமளும் செக் பண்ணி பார்க்கும்போது அதே மாதிரி தான் வந்து ஒகேஷனலாக ஆன் ஆகிட்டு இருந்தது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் வந்து வோல்டேஜஸ் எல்லாத்தையும் வந்து செக் பண்ணி பார்த்தேன். வோல்டேஜஸ் செக் பண்ணி பார்த்ததுல எல்லாமே ப்ராப்பராக ஸ்டேபிளாக இருந்தது அப்படின்றதுனால டேரெக்டாக வந்து CPU ரீபாலுக்கு வந்து போயிட்டோம். ஸோ வந்து இந்த வீடியோவில் வந்து நம்ம S22 டுவல் லேயர் CPU வந்து எப்படி ப்ராப்பராக ரீபால் பண்ணுறது அப்படின்றத வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம். அதே மாதிரி எந்தெந்த இடத்துல என்னென்ன டூல்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன், எவ்வளோ டெம்பரேச்சர் யூஸ் பண்ணியிருக்கேன், எவ்வளோ ஏர் யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்றத ஆன் ஸ்க்ரீனில் வந்து நான் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம என்ன பண்ணிக்கலாம், க்ளூ வந்து கட் பண்ணிக்கலாம். க்ளூ கட் பண்ணுறதுக்கு வந்து நான் இங்கே குயிக் 861DW யூஸ் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி டெம்பரேச்சர் 250 ஏர் வந்து 50 வச்சுருக்கேன். க்ளூ கட் பண்ணுறதுக்கு 250 வந்து மோர் தென் எனஃப். அதுக்கு மேலே போனீங்க அப்படின்னா சில காம்போனன்ட்ஸ் வந்து மெல்ட் ஆகி பறந்துடும். ஸோ அதனால் 250 அப்படின்றது மேக்ஸிமம் லிமிட்டாக வந்து வச்சுங்க. ஓகேவா? ஸோ அதே மாதிரி நீங்கள் வேறு ஏதாவது ப்ளோயர் யூஸ் பண்ணுறீங்க, உங்ககிட்ட வந்து 861DW இல்லை அப்படின்னா டெம்பரேச்சர் சேமாக தான் இருக்கும். பட் என்னென்னா, நீங்கள் வந்து உங்களுடைய ப்ளோயர் வந்து வைக்கிற டெம்பரேச்சருக்கு கரெக்டாக அவுட்புட் கொடுக்குதா அப்படின்றத மட்டும் நீங்கள் பார்த்துட்டு நீங்கள் வந்து செக் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நீங்கள் குயிக் 861DWவே வந்து யூஸ் பண்ணுறீங்க, பட் நீங்கள் இந்த டெம்பரேச்சர்ஸ் யூஸ் பண்ணால் உங்களுக்கு வந்து வரல அப்படின்னா, மீன்ஸ் மெல்ட் ஆகலை அப்படின்னா, எப்படி வந்து ப்ராப்பராக வந்து கேலிப்ரேட் பண்ணுறது, எப்படி வந்து உங்கள் குயிக் 861DW வந்து கேலிப்ரேஷன் பண்ணுறது அப்படின்றத வந்து நான் இன்னொரு வீடியோவில் வந்து காட்டியிருக்கேன். அந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன் அந்த வீடியோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்லையோ இல்லை ஐகார்ட்லேயோ வந்து கொடுக்குறேன். அதை வந்து பாருங்கள். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம இங்கே என்ன பண்ணியிருக்கோம்னா, நம்ம வந்து CPU வந்து ரிமூவ் பண்ணிக்க போகிறோம். இங்கே வந்து நான் 350°C யூஸ் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி 55 யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் பார்க்கலாம், நான் ரொம்ப பொறுமையாக வந்து கொஞ்சம் லைட்டாக தான் ஃபோர்ஸ் கொடுக்குறேன். நம்ம அதிகமாக ஃபோர்ஸ் கொடுத்து கீழே வந்து பால்ஸ் மெல்ட் ஆகாமல் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக பேட்ஸோட வந்து பிடிங்கிட்டு வந்துடும். ஸோ அதனால் வந்து பொறுமையாக வந்து எடுத்துப்போம். ஓகேவா? ஸோ எடுத்தாச்சு. எடுத்ததுக்கப்புறம் நம்ம CPU ரேமையோ எடுத்து ஓரமாக வச்சுட்டு ஃபஸ்ட்டு வந்து மதர்போர்டு வந்து கான்சன்ட்ரேட் பண்ணிப்போம். ஏன்னா மதர்போர்டு வந்து ஹீட்லிங்லேயே இருக்குது அப்படின்றதுனால நம்ம வந்து ஈஸியாக வந்து அதில் வந்து ஒர்க் பண்ணலாம். நான் இங்கே வந்து க்ளீன் பண்ணுறதுக்காக 138°C PPD வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். ஜென்ரலாக வந்து நான் 2UU இல்லைனா வந்து AMOLED PPD வந்து யூஸ் பண்ணுவேன். அதுவே வந்து யூஸ் பண்ணி நீங்களும். ஸோ இங்கே வந்து T12X யூஸ் பண்ணி ரொம்ப வந்து ஹார்ஷாக ப்ரெஷர் போட்டு இல்லாமல் ஜஸ்ட்டு வந்து அந்த மேலே போட்ட 350°C PPD மேலே போட்ட 138°C PPDயை வந்து நான் வந்து மெல்ட் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறமா வந்து நார்மலாக நம்ம விக்கு வச்சு T12X வச்சே வந்து க்ளீன் பண்ணிக்கலாம். க்ளீன் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் விக் என்ன பண்ணுறேன்னா, லைட்டாக வந்து ரொசினில் வந்து டிப் பண்ணிக்கிட்டேன். ஹீட் பண்ணி டிப் பண்ணிக்கிட்டேன். ஸோ அதனால் வந்து அது விரியாமலையும் அதே டைமில் வந்து ரொம்ப சீக்கிரமாக வந்து அந்த PPDயை வந்து அப்சார்ப் பண்ணுறதும் வந்து உங்களுக்கு வந்து தெரியும். நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேவா? அப்புறம் வந்து கொஞ்சம் மடித்து வச்சுட்டு லைட்டாக வந்து பால்ஸ் எல்லாத்தையும் வந்து க்ளீன் பண்ணிக்கலாம். இங்கே டெம்பரேச்சர் மோஸ்ட்லி 330 to 350°C. அதுவே வந்து போதும் T12Xக்கு. அதே மாதிரி நீங்கள் ரொம்ப அதிகமாக போனீங்க டெம்பரேச்சர்னால் உங்கள் பிட்டு வந்து சீக்கிரமாக வந்து தீஞ்சிரும். அதே மாதிரி கார்பன் அதிகமாக ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சிடும். நீங்கள் வந்து அடிக்கடி வந்து க்ளீன் பண்ணுற மாதிரி இருக்கும். இங்கே வந்து நான் ஃப்ளக்ஸ் யூஸ் பண்ணுறது ஆம்டெக் 559 வந்து ஃப்ளக்ஸ் வந்து யூஸ் பண்ணிட்டுருக்கேன். ஓகேவா? ஸோ அடுத்தபடியாக வந்து மதர்போர்டு வந்து ப்ராப்பராக க்ளீன் பண்ணிக்கலாம். நமக்கு எப்படி கன்வீனியன்ட்டாக இருக்கோ அந்த மாதிரி வந்து மதர்போர்டை வந்து சேஞ்ச் பண்ணி மீன்ஸ் டைரக்ஷனை சேஞ்ச் பண்ணி வச்சுட்டு பொறுமையாக வந்து பண்ணிக்கலாம். இங்கே ஒரு க்ளோஸ்அப் ஷாட்டில் வந்து காட்டியிருக்கேன். எவ்வளோ வந்து ஈவனாக வருது அப்படின்றத வந்து நீங்கள் வந்து பார்க்கலாம். அதே மாதிரி எனக்கு இங்கே விரியாமல் இருக்குது. நிறைய பேர் கேட்குறது என்னென்னா, நான் வந்து விக்கு வந்து விரிஞ்சிருது அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஸோ அப்போது வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா, கொஞ்சோண்டு ரோசினில் டிப் பண்ணிங்க. அதுவே வந்து உங்களுக்கு வந்து அந்த விரியாமல் இருக்கிறது வந்து இருக்கும். அதே மாதிரி நான் வந்து இங்கே விக் யூஸ் பண்ணுறது நார்மல் வந்து எந்த பிராண்டட் விக்கும் கிடையாது. ஜஸ்ட்டு வந்து ஒரு ₹20 கிடைக்கும் இல்லையா? அதே விக்கு தான். அதே மாதிரி நான் இங்கே லிக்விட் வந்து யூஸ் பண்ணியிருக்கிறது வந்து RL1000 ரீலைஃப் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். ஓகேவா? நீங்கள் சாதாரண ஐபி வந்து ரீபாலிங்க்கெலாம் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா அது ஒயிட்டாக வந்து பேச்சஸ் வந்து விடும். ஸோ அதனால் வந்து பெட்டர் வந்து மெக்கானிக்து இல்லைனா வந்து 2UL வந்து வாங்கிக்கோங்க. இங்கே வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா, ரேம் வந்து க்ளீன் பண்ணிக்கலாம். இந்த ரேம் க்ளீன் பண்ணும்போது நான் வந்து 350° எந்த ஐசி வந்து க்ளீன் பண்ணும்போதும் நான் வந்து 350°C தான் யூஸ் பண்ணுவேன். ஏன்னா நாம் வந்து ப்ராப்பராக மெல்ட் ஆகாமல் இருக்கும்போது நம்ம வந்து பிளேடு வந்து போட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த பேட்ஸ் வந்து டேமேஜ் ஆகிறதுக்குண்டான வாய்ப்புகள் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, எப்போவுமே நம்ம வந்து ஐசியை க்ளீன் பண்ணும்போது 350°C வந்து வச்சு பண்ணுறது நல்லது. அதே மாதிரி நம்ம கீழே வைக்கிறோம் இல்லையா ஸ்டாண்டு, அந்த ஸ்டாண்டுமே
இருந்தாலுமே வந்து ஓரளவுக்கு வந்து ஹீட் ஆகணும். நாம எடுத்து ஐசி வச்சுட்டு டக்குன்னு வந்து கிளீன் பண்ண ஆரம்பிச்சுறோம் அப்படின்னா, அந்த ஐசி ஹீட் ஆகுற எல்லா ஹீட்டையும் வந்து அந்த ஸ்டாண்ட் வந்து அப்சார்ப் பண்ணிக்கும். ஓகேவா? ஒரு 1 ஆர் 2 மினிட்ஸ் வந்து காட்டிட்டு, ஹீட் காட்டிட்டு அதுக்கப்புறமா வந்து நீங்க வந்து கிளீன் பண்ணீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து டேமேஜ் இல்லாம கிளியரா வந்து வரும். இப்போ கொஞ்சோண்டு ஐபி போட்டு கிளீன் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ வந்து பெர்ஃபெக்ட்டா வந்து நமக்கு வந்து ரேம் வந்து கிளீன் ஆயிடுச்சு. ரேம் எடுத்து சைட்ல வச்சுட்டு, அடுத்து வந்து நாம வந்து சிபியூக்கு வந்து போகலாம். சிபியூ வந்து ரேம் சைடு இருக்கு இல்லையா? ஸோ அந்த சைடு வந்து நான் என்ன பண்றேன்னா, டைரக்ட்டா வந்து அ விக்க வச்சு கிளீன் பண்ணிக்கிறேன் T12X வச்சு. ஏன்னா, இத ப்ராப்பரா கிளீன் பண்ணியிருந்தா தான் பிசிபி அந்த அந்த ஐசி ஸ்டாண்ட்ல வந்து இது வந்து ஒழுங்கா வந்து உட்காரும். இது ஒழுங்கா உட்கார்ந்தா தான் நம்மளால வந்து என்ன பண்ண முடியும்? பின் சைடு வந்து வொர்க் பண்ண முடியும். அதே மாதிரி ரேம் சைடு வந்து கொஞ்சோண்டு வந்து கார்பன் இருந்தது அப்படின்றதுனால, நான் கொஞ்சம் அந்த பிரஷ்ஷ லைட் ஹேண்டடா யூஸ் பண்ணி வந்து கிளீன் பண்ணிக்கிட்டேன். ஸோ அப்புறம் வந்து நம்ம வந்து சிபியூ சைடு வந்து போகலாம். மீன்ஸ் கிளீன் பண்ணுறதுக்கு வந்து போகலாம். இங்க வந்து சேம் தான் 350 டிகிரி செல்சியஸ் ஏர் 55 யூஸ் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி அந்த கீழ இருக்கிறது வந்து பெரும்பாலும் வந்து கெப்பாசிட்டர்ஸ் தான். ஸோ அந்த கெப்பாசிட்டர்ஸ் வந்து மிஸ் ஆச்சுனாலும் ஒண்ணும் டென்ஷன் இல்ல. அது ஒண்ணும் ப்ராப்ளம் இல்ல. ப்ராப்பரா உங்களுக்கு வொர்க் ஆகும். கம்ப்ளைண்ட் எதுவும் வராது. அதே மாதிரி நான் வந்து சில டைம் சில சிபியூல இன்டென்ஷனலாவே இத வந்து ரிமூவ் பண்ணிருவேன். ஏன்னா, இது இருந்தது அப்டின்னா, நமக்கு ரீபாலிங் அப்போ கொஞ்சம் வந்து கஷ்டம் குடுக்கும். அதே மாதிரி இந்த சிபியூலயும் வந்து இது அதிகமா இருக்குது இல்லையா? கிட்டத்தட்ட வந்து ஒரு 7, 8 இருக்கு. ஸோ, அதனால வந்து நான் இத எல்லாத்தையும் வந்து ரிமூவ் பண்ணிட்டேன். ரிமூவ் பண்ணிட்டு, இப்ப நான் இங்க வந்து 138 டிகிரி செல்சியஸ் யூஸ் பண்ணக்கூடாது. 183 டிகிரி செல்சியஸ் தான் வந்து யூஸ் பண்ணணும். ஏன் அப்டின்னா, 138 டிகிரி செல்சியஸ் யூஸ் பண்ணீங்க அப்டின்னா, அது கொஞ்சம் கொஞ்சம் வந்து அந்த பேட்ஸ்ல வந்து ஒட்டிட்டு இருக்கும். நீங்க அப்புறம் 183 போட்டு யூஸ் பண்ணும்போது மீன்ஸ் ரீபால் பண்ணும்போது, அந்த 138 டிகிரி செல்சியஸ் வந்து அந்த ஏரியா வந்து ஒரு வீக் லிங்க்கா வந்து உருவாயிரும். ட்ரை சால்டர் ஆயிரும். ஸோ, அது வந்து கம்ப்ளைண்ட் வரதுக்கு உண்டான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமா இருக்கு. ஸோ, அதனால வந்து சிபியூ கிளீன் பண்ணும்போது, நீங்க வந்து 183 வந்து போட்டு வந்து கிளீன் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ, அதே மாதிரி வழக்கம் போல நாம யூஸ் பண்ற அந்த விக் மெத்தட் யூஸ் பண்ணி நான் வந்து சிபியூ வந்து கிளீன் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஸோ, கிளீன் பண்ணிட்டு ஒரு வாட்டி ஃபைனலா வந்து ஐபி போட்டு கிளீன் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ, இங்க பார்த்தீங்க அப்டின்னா, பெர்ஃபெக்ட்டா வந்து கிளீனா வந்து ஆயிருக்கு. ஃப்ளாட்டா இருக்கு. இந்த அளவுக்கு ஃப்ளாட்டா இருந்தாவே வந்து போதும். நீங்க ஸ்டென்சில் வச்சு பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஃப்ளாட்டா வந்து ஸ்டென்சில் வந்து உட்காரும். கேப்ஸ் எதுவும் உருவாகாது. கேப்ஸ் உருவாகாம இருந்துச்சுன்னா, பால்ஸ் வந்து அன்ஈவனா வந்து ஃபார்ம் ஆகாது. மீன்ஸ் வந்து நம்ம எவ்வளோக்கு முடியுமோ அவ்வளோ வந்து கிளீனா, ஃப்ளாட்டா வந்து வச்சுக்கலாம். நான் இங்கே வந்து மெக்கானிக்கோட பிபிடி யூஸ் பண்றேன். 183 டிகிரி செல்சியஸ். அது கூட யூஸ் பண்ணலாம். இல்ல நீங்க வந்து இன்னும் கொஞ்சம் சேஃபா போறேன். நான் வந்து 199 இல்ல வந்து 217 டிகிரி செல்சியஸ் யூஸ் பண்றீங்க அப்டின்னா, அதுவும் இன்னும் பெட்டரு. பட் அத வந்து யூஸ் பண்ணும்போது, நம்ம டெம்பரேச்சரும் வந்து நம்ம வந்து இன்கிரீஸ் பண்ணணும். எல்லாத்துலயும் ஒரு 20-30 டிகிரி செல்சியஸ் வந்து இன்கிரீஸ் பண்ணி மீன்ஸ் எல்லா இடத்துலயும் 20-30 டிகிரி செல்சியஸ் வந்து டெம்பரேச்சர் வந்து இன்கிரீஸ் பண்ணிக்கணும். ஓகேவா? ஸோ நான் இந்த பர்ட்டிகுலர் சிபிக்கு என்ன பண்ண போறேன் அப்டின்னா, 2 வாட்டி வந்து ரீபால் பண்ணிக்க போறோம். ஃபர்ஸ்ட்டு வந்து ஒரு வாட்டி ரீபால் பண்ணி ஹீட் பண்ணியாச்சு. அப்புறம் இன்னும் கொஞ்சம் பிபிடி போட்டு கொஞ்சம் வந்து ஸ்க்ராட்ச் பண்ணிட்டு யூஸ் பண்ணிக்க போறேன். 2 டைம்ஸ் வந்து மோர் தென் எனஃப். டூ பி சேஃப் வந்து 3 டைம்ஸ் வந்து வச்சுக்கலாம். ஓகேவா? ஓகே டன். ஸோ நாம வந்து பொறுமையா வந்து பால்ஸ் வந்து ஃபார்ம் பண்ணிக்கலாம். இங்க பால்ஸ் வந்து பால்ஸ் ஃபார்ம் பண்ணும்போது நான் வந்து 300 டிகிரி செல்சியஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். காரணம் என்ன அப்டின்னா, நீங்க 350 டிகிரி செல்சியஸ் யூஸ் பண்ணீங்க, இல்ல 300க்கு மேல போனீங்கனாலே உங்களுக்கு வந்து ஸ்டென்சில் பெண்ட் ஆக ஆரம்பிச்சுரும். பெண்ட் ஆயிடுச்சு அப்டின்னா, பால்ஸ் வந்து ஈவனா வந்து ஃபார்ம் ஆகாது. அப்படி ஃபார்ம் ஆகுன பால்ஸும் வந்து என்ன ஆகும்னா, பக்கத்துல போய் ஒட்டிக்கும். ஓகேவா? ஸோ ரீபாலுக்கு அப்புறம் கொஞ்சோண்டு ஃப்ளக்ஸ் போட்டுட்டு, ஒரு வாட்டி ஃபைனலா வந்து ஹீட் பண்ணி பார்த்துக்கலாம். ஒருவேள பால்ஸ் ஏதாவது அன்ஈவனா இருக்கு, இல்ல வந்து நமக்கு வந்து சின்னதா இருக்கு அப்டின்னா, நமக்கு வந்து இதுல வந்து இந்த ஸ்டேஜ்ல வந்து நமக்கு வந்து தெரிஞ்சிரும். மறுபடியும் ஒரு வாட்டி ஸ்டென்சில் வச்சுட்டு, அதுக்கு மேலயே கொஞ்சம் ப்ராப்பரா ஸ்க்ராட்ச் பண்ணிட்டு ரீபால் மட்டும் பண்ணா போதும். முதல்ல இருந்து பண்ணணும் அப்டின்ற அவசியம் வந்து இல்ல. ஓகேவா? ஸோ நாம அதே மெத்தட் யூஸ் பண்ணி இங்க ரேமையும் வந்து ரீபால் பண்ணிக்கலாம். சேம் ப்ராசஸ் அப்டின்றதுனால அத வந்து நான் ஸ்கிப் பண்ணிட்டேன். அத வந்து நான் வந்து வீடியோல வந்து காட்டல. ஓகேவா? ஸோ அடுத்தபடியா வந்து மதர் போர்ட்ல வந்து நம்ம வந்து வச்சுப்போம். மதர் போர்ட்ல கொஞ்சமா ஃப்ளக்ஸ் போட்டுட்டு, ஃப்ளக்ஸ வந்து ஈவனா வந்து விரலால வந்து அ ஈவனா பண்ணி விட்டுருவோம். ஓகேவா? பண்ணி விட்டுட்டு பொசிஷன் வந்து ப்ராப்பரா பார்த்துட்டு, அந்த ஸ்கொயர்ஸ் இருக்கும் இல்லையா? இந்த ட்ரையாங்கிள் அந்த அந்த ஸ்கொயர்ல வந்து ப்ராப்பரா உட்கார வச்சுட்டு என்ன பண்ணலான்னா, நம்ம ஹீட்டிங் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட்டு ஸ்டார்ட்டிங்ல கொஞ்சம் வந்து ட்வீசர்ல நான் வந்து ஹோல்ட் பண்ணியிருக்கிறத வந்து பார்க்கலாம். ஒரு 10 செகண்ட்ஸ்க்கு. அதுக்கப்புறமா வந்து நம்ம வந்து என்ன பண்ணலான்னா, அத வந்து விட்டுறலாம். ஓகேவா? ஸோ அதே மாதிரி நான் இங்க டெம்பரேச்சர் வந்து இனிஷியலா வந்து ஒரு 300 டிகிரி செல்சியஸ் வந்து யூஸ் பண்ணுவேன். அதுக்கப்புறமா என்ன பண்ணுவேன்னா, 350க்கு வந்து ஷிஃப்ட் பண்ணிப்பேன். ஓகேவா? ஸோ அது எதுக்காக அப்டின்னா, போர்டு வந்து கொஞ்சம் வந்து ப்ரீ ஹீட் ஆகும் அதுல. 1 நம்ம வந்து டைரக்ட்டா எடுத்தோனே சிபியூக்கு வந்து ஷாக் குடுக்காத மாதிரி வந்து இருக்கும். ஓகேவா? ஸோ அதே மெத்தட் வந்து ஃபாலோ பண்ணீங்க. உங்களுக்கு வந்து ப்ராப்பரா வந்து வொர்க் ஆகும். ஓகேவா? 350 டிகிரி செல்சியஸ் போனவுனே நமக்கு வந்து மெல்ட் ஆக ஆரம்பிச்சுருச்சு. கொஞ்சோண்டு
வந்து லைட்டா வந்து டேப் பண்ணுவோம். டேப் பண்ணோம்னா அதோடைய பொசிஷனுக்கு வந்து ரிட்டர்ன் வந்து ஆகுது அப்படின்றத வந்து பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் வந்து இன்னும் கொஞ்சோண்டு ஃப்ளக்ஸ் போட்டுட்டு டைரக்ட்டா வந்து நான் வந்து ரேம் வச்சுக்க போறேன். ஸோ இந்த இடத்துல வந்து ப்ரீ ஹீட்டிங் தேவையில்ல. ஏன்னா போர்டும், சிபியும் ஆல்ரெடி ஹீட் ஆயிருக்கு அப்படின்றதுனால நான் டைரக்ட்டா என்ன பண்றேன் அப்படின்னா, 350 டிகிரி செல்சியஸே வந்து வச்சு வந்து ரீபாலிங் வந்து பண்ணிக்கிறேன். ஸோ அதே மாதிரி செகண்ட் லேயர் ரேம் வந்து உட்கார வைக்கும்போது ஸ்லிப் ஆகி போகறதுக்கு உண்டான சான்சஸ் வந்து ரொம்ப அதிகமா இருக்கு. ஸோ அதனால வந்து கொஞ்சம் வந்து கேர்ஃபுல்லா இருக்கணும். எக்ஸ்ட்ரா கேர்ஃபுல்லா இருக்கணும் இந்த இடத்துல. ஓகேவா? கொஞ்ச நேரம் வந்து நேச்சுரலா கூல் பண்ண விடுவோம். கூல் பண்ணிட்டு அதுக்கப்புறமா வந்து கிளீன் பண்ணிட்டு நம்ம வந்து மொபைல் ஆன் ஆகுதா அப்படின்றத வந்து பார்த்துக்கலாம். ஓகே டன். ஸோ வந்து ப்ராப்பரா நம்ம பெஸ்ட்ட வந்து நம்ம குடுத்த வந்து சிபியும் அந்த ரேம் வந்து ரீபால் பண்ணியாச்சு. ஒரே ஒரு ட்ரை தான் பண்ணியிருக்கேன். ஓகேவா? ஸோ இது வந்து மொபைல் ஆன் ஆகுதா அப்படின்றத வந்து பார்த்துக்கலாம். ஓகேவா? ஸோ இந்த வீடியோல வந்து யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் உங்களுக்கு வந்து கிடைச்சிருந்தது அப்படின்னா, வீடியோ வந்து லைக் பண்ண மறந்துறாதீங்க. சேனலுக்கு புதுசா இருக்கீங்க அப்படின்னா, நெறைய மொபைல் சர்வீஸ் ரிலேட்டட், சிப் லெவல் சர்வீஸ் ரிலேட்டட், ரீபாலிங் ரிலேட்டட், டேட்டா ரிகவரி ரிலேட்டட் நெறைய வீடியோஸ் வந்து இருக்கும். ஸோ மொபைல் வந்து ப்ராப்பரா ஆன் ஆயிடுச்சு. இந்த வீடியோல இவ்வளோதான் காய்ஸ். இன்னொரு வீடியோல பார்க்கலாம். பாய்.